எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் தேங்க்ஸ் வந்ததுக்கு, சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. உதயகுமார் சார், தீனப்பன் சார், பேரரசு சார், கணேஷ் சார் அண்ட் தமிழ் தயாளன் சார், ஜோஷுவா, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி வந்ததுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ரொம்ப நன்றி. முதல்ல நம்ம ப்ரொடியூசர் கார்த்திகேயன் சார் அண்ட் தருண் அவங்கள பற்றி சொல்லிடுறேன். கார்த்திகேயன் சார் டே 1லேருந்து நான் அவர்கிட்ட கதை சொன்ன போன நாள்லேருந்து இன்றைக்கி இந்த ஆடியோ லான்ச் இவ்வளோ நல்லபடியாக நடக்குதுன்னு அதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் கார்த்திகேயன் சார். இந்த படத்தில் நடந்த ஒவ்வொரு காரியங்களுக்கும் எல்லா ஒர்க், எல்லா கிராஃப்ட்லேயுமே அவருடைய கான்ட்ரிபியூஷன் இருந்தது. அதுக்கு ரொம்ப நன்றி சார். உங்களுடைய சப்போர்ட் இன்று வரைக்கும் எங்களுக்கு எல்லாருக்குமே கிடச்சிது. எல்லா டெக்னீஷியன்ஸ், எல்லா ஆர்டிஸ்ட்டும் எல்லாருக்குமே கிடச்சிது. ரொம்ப நன்றி சார். ஹீரோ தருண் விஜய். தருண் விஜய் நான் வந்து இந்த படத்தில் வெறும் ஒரு டைரக்டர் அண்ட் ஹீரோ மட்டும் கிடையாது. இந்த ஒரு 1.5 வருஷத்தில் சகோதரர்கள் மாதிரி இஸ் லைக் மை பிரதர், தம்பி. ஒரு நல்ல ஒரு உறவு அவரோட ஏற்படுச்சு. நிறைய எமோஷன்ஸ் இருக்குது எனக்கும் அவருக்கும். தேங்க்யூ. என்னுடைய நான் பண்ணுற படத்தில் அவர் ஹீரோவாக அமைஞ்சதுக்கு ஐ ஷுட் பி லக்கி. பிகாஸ் அவர் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங்கான ஒரு பர்சன். ரொம்ப கம்மியான ஏஜ், டீனேஜ் தாண்டிய ஒரு வருஷம் 2 வருஷம் தான் இருக்கும். பட் ரொம்ப ஃபோக்கஸ்டான, டிசிப்ளினான ஒரு பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப மரியாதை குடிக்கக்கூடிய ஒரு ரொம்ப நல்ல பையன். அவருடைய உடம்பாக இருக்கட்டும், அவருடைய சாப்பிட்ற டைம் அண்ட் இந்த டான்ஸ் கிளாஸ், அப்புறம் ஆக்டிங் கிளாஸ், இதெல்லாம் போகிறதுல ரொம்ப டிசிப்ளினாக இருந்தனால இன்றைக்கி அவர் இந்த படத்தை வந்து ரொம்ப நல்லா நடித்து கொடுத்துருக்காரு. அஃப்கோர்ஸ் ஒர்க் ஷாப் பண்ணோம். அந்த ஒரு கொரில்லா வாக்காக ஒரு 2 months அவர் பர்ஃபெக்டாக வரணுன்றதுக்காக ஒர்க் ஷாப் பண்ணோம். அவர் ஒரு பேக்ட் ஆக்டர்ன்றதுக்காக நம்ம ஒர்க் ஷாப் பண்ணல. இந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சி அதை பெஸ்ட்டாக கொடுக்கணுன்றதுக்காக அவர் வந்து இந்த ஒர்க் ஷாப்பில் வந்தார். தேங்க்யூ தருண். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நடிச்சிருக்காரு. இவருக்கு பயங்கரமான ஒரு பிரைட் ஃப்யூச்சர் இருக்குது. அடுத்து இவர் பண்ண போகிற படங்களில் டைரக்டர்ஸ்க்குலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இவர் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு. பிகாஸ் அவங்க சொல்கிறத அப்சர்வ் பண்ணி சூப்பராக நான் அவுட் கொடுப்பார். தேங்க்யூ. அண்ட் சேஷ்விதா, ஆடிஷனில் நிறைய பேர் ஆடிஷன் பண்ணோம். சேஷ்விதா ஆடிஷன் பண்ணும்போது அவங்கள பார்க்கும் போதே தெரிஞ்சது. ஏன்னா என்னுடைய ஸ்கிரிப்ட் நான் அதை பற்றி ஸ்கிரிப்ட் பண்ணிகிட்டு இருக்கும் போது இந்த மாதிரியான ஒரு அப்பியரன்ஸ் உள்ள ஒரு ஃபீமேல் தான் இந்த கேரக்டருக்கு வேணும் அப்படின்னு நினச்சப்போ அவங்க வந்தாங்க. ஆடிஷன்லேயே ஒரு சீன் கொடுத்தோம். ரொம்ப அழகாக அந்த ஆடிஷன் ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அன்னையிலேருந்து இப்போ வரைக்கும் நடுவில் அவங்க நம்ம படம் பண்ணிகிட்டு இருக்கும்போது 2 படமும் கூட சேர்ந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த டேட்ஸ் இஷ்யூலாம் கூட இல்லாமல் எங்களுக்கு ரொம்ப அழகாக சப்போர்ட் பண்ணி கோஆப்ரேட் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. யூ ஹேவ் அ வெரி பிரைட் ஃப்யூச்சர். உங்களுக்கும் தேங்க்யூ. அண்ட் பிரியதர்ஷினி மேம் இந்த படத்தில் வந்து ஹீரோயினோட மதர் ரோல் பண்ணியிருக்காங்க. அவங்க நடிக்கவே இல்லைன்னு தான் சொல்லணும். அவங்க அந்த கேரக்டராகவே வாழ்ந்திருக்காங்க. ரொம்ப ரியாலிட்டி, ரொம்ப யதார்த்தமாக நடிப்பாங்க. ஒரு பயங்கர அழுது கதறக்கூடிய ஒரு சீன், கிளிசரன்லாம் வச்சு தாரையாக தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்கோம். கட் பண்ண அடுத்த செகண்ட் அந்த மூட்லேருந்து வெளியே வந்துட்டு, சார் என்ன சார் லஞ்ச் இன்னைக்கு, வெஜ்ஜா நான்வெஜ்ஜான்னு கேட்பாங்க. அந்தளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஆக்டர். தேங்க்யூ மேம், உங்களுடைய சப்போர்ட்டிங்க்கு ரொம்ப நன்றி. அண்ட் மதுசூதன் சார், அவருடைய இந்த போர்ஷன், அவருடைய ரோல் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. ரொம்ப கோஆப்ரேட் பண்ணார். எங்களுக்கு ரொம்ப நன்றி சார். அவர் எங்கிட்ட தடவை கதை சொன்னப்போ என்கிட்ட கேட்டது, இந்த கேரக்டருக்காக என்ன கேட்குறீங்க நோ அப்படின்னு கேட்டார். ஆமாம் சார், இந்த ஃபாதர் ரோலுக்கு தான். என்னங்க எனக்கு எப்போ பார்த்தாலும் நெகட்டிவ் ரோலு, பொண்ணை கடத்துறது, கொலை பண்ணுறது, ஸ்மக்லிங் பண்ணுறது, இந்த மாதிரியான ரோலே கிடச்சிருந்துச்சு. இதில் பாசிட்டிவாக ரோல் பண்ணுறது நினச்சாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொன்னார். அண்ட் ராமச்சந்திரன் அண்ணன் இதில் ஒரு நெகட்டிவ் ரோல் பண்ணியிருக்காரு. ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்தாரு. அவர் ரொம்ப நல்லா கோஆப்ரேட் பண்ணுவார். அண்டு அவர் பார்க்க தான் படங்களில் வெறும் ரவுடி அந்த மாதிரியான கேரக்டர்ஸ் பண்ணுவார். பட் ஆனால் நிஜத்தில் ஒரு குழந்தை மாதிரி. தேங்க்யூ, அவருக்கு ரொம்ப நன்றி. அண்டு நிழல் ரவி சார், அவருடைய போர்ஷன் சின்னதாக இருந்தாலும் உங்களுக்கு தெரியும், நிழல் ரவி சார் பற்றி சொல்லவே தேவையில்ல, கலக்கிட்டு போயிட்டார். சூப்பர் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ. அவரும் நல்லா பண்ணார். பாய்ஸ் ராஜன் சார் அண்ட் டிஎஸ் சார், இவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணாங்க. தினேஷ் இதில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் பண்ணியிருக்காரு. என்னுடைய 10 வருட நண்பர் அவர். அதில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. தேங்க்யூ தினேஷ். தேங்க்யூ. யூ ஹேவ் அ வெரி பிரைட் ஃபியூச்சர். இதுக்கப்புறம் அவருக்கும் நிறைய படங்கள் வரும். தேங்க்யூ. ஸ்ரீநிதி, தீஷிகா, ருத்ரு,
நிவேதா, சங்கீதா அண்ட் ஸ்ரீகாந்த் இவங்களும் ஒரு சப்போர்ட்டிங் ரோல்ஸை பண்ணியிருக்காங்க, ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப நன்றி. மியூசிக் டைரக்டர் கரண் பி கிருபா, என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவர். நாங்கள் 2 பேரும் ஒரு 10 வருஷமாக இங்கே தமிழில் பண்ணலான்னு நானும் ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணிகிட்டே இருந்த காலத்துலேருந்து அவர் சொல்கிறார், நீ பண்ணுற படத்துக்கு கண்டிப்பாக நான் மியூசிக் பண்ணுறேன், நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பார். என்னுடைய ரொம்ப நெருங்கிய நண்பர். இந்த படத்துக்காக அவர் டே அண்ட் நைட் நாங்கள் 2 பேரும் உட்காந்து நிறைய டிஸ்கஸ் பண்ணி இந்த படம் பண்ணோம். ஏன்னா மாசான சீன்ஸில் எப்போதுமே ஹெவியான ரிதம்ஸ் வரும். பட் இதில் இருக்கக்கூடிய மாசான சீன்ஸில் உங்களுக்கு ஒரு சிம்ஃபனி ஆர்கெஸ்ட்ரா மாதிரியான ஒரு வேறு மாதிரியான ஒரு மியூசிக் நாங்கள் ட்ரை பண்ணி ரொம்ப நல்லா வந்திருக்குது. நீங்கள் டீசரில் பார்த்துருப்பீங்க அந்த மியூசிக். தேங்க்யூ கிருபா. அண்ட் டைரக்டர் கமலக்கண்ணன் சார், அவரும் என்னுடைய நண்பர் தான், 6 வருஷமாக ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருமே என்னுடைய நண்பர்கள் தான். கமல் சார், தேங்க்யூ சார். உங்களுடைய கட்ஸ்லாம் பார்த்து நான் எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை, எல்லாருமே சொல்லியிருக்காங்க உங்களுடைய கட்ஸ் எவ்வளோ நல்லா இருக்குன்னு. தேங்க்யூ சார். அண்ட் டிஓபி ஜேசன் வில்லியம்ஸ், அவர் இன்னைக்கு இங்கே வர முடியாத ஒரு சூழ்நிலை. அவரும் இந்த படத்தில் வந்து ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்காரு. நீங்கள் பார்த்துருப்பீங்க அவருடைய கலர்ஸ், அந்த கலர் பேலட்ஸ் அவர் பண்ணதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். டிஓபி கண்டிப்பாக சினிமாட்டோகிராஃபி பற்றி இந்த படம் ரொம்ப அதிகமாக பேசும், அவருக்கும் நன்றி. அண்ட் ப்ரொடக்ஷன் டிசைனர் ஹாசினி, தேங்க்யூம்மா. உங்களுடைய ஒர்க் ஸ்க்ரீனில் பார்த்தா தான் தெரியும், ஷீ இஸ் அ ஹார்ட் ஒர்க்கர். தேங்க்யூ ஸோ மச்மா. அண்ட் காஸ்டியூம் டிசைனர் கிசியா, உங்களுக்கும் நன்றி. மேக்கப் ராஜா. கலரிஸ்ட் துரை சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா இந்த படத்தில் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்க டோன்ஸ் நீங்கள் பார்க்கும்போது தெரியும், ஒரு ஹாலிவுட், கொரியன் அந்த மாதிரியான படங்களில் வர மாதிரியான ஒரு டோன்ஸ் இதுக்காக நிறையா ஒர்க் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த லைட்டிங்க்கு நாங்கள் செலவழித்த டைம் அதிகம். ப்ரொடியூஸ் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பார், சீக்கிரங்க நீங்கள் லைட் பண்ணுறதுல தான் கொஞ்சம் டிலே பண்ணுறீங்கன்னு கார்த்திக் சார் சொல்லிகிட்டே இருப்பார். பட் ஆனால் அவுட் பார்த்த பிறகு அவர் ரொம்ப ஹாப்பி அண்ட் சாட்டிஸ்ஃபைட் ஆனார். தேங்க்யூ. அண்ட் ஸ்டோரி போர்ட் சந்திரன், நாங்கள் ப்ரீ ப்ரொடக்ஷன்லேயே வந்து ஸ்டோரி போர்ட் பண்ணிட்டோம். பிகாஸ் அதுதான் எங்களுக்கு ரொம்ப குறுகிய காலத்தில் ஒரு 26 டேஸில் இந்த படத்தோட ஷூட் முடிக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருந்தது. அண்ட் அவருக்கு ரொம்ப நன்றி. கொரியோகிராஃபர் வரதா, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சவுண்ட் டிசைனர் சுகவேத்தன், அவருக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா இது ஒரு த்ரில்லர், இது கண்டிப்பாக சவுண்ட் டிசைனிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அவர் ரொம்ப அழகாக பண்ணி ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்துரு, அவருக்கு ரொம்ப நன்றி. அண்ட் பிஆர்ஓ சுரேஷ் சந்திரா சார், தேங்க்யூ ஸோ மச் சார். அவர் எனக்கு தடவை என்கிட்ட பேசும்போது கால் பண்ணார் எனக்கு. வணக்கம் சார், நான் சுரேஷ் சந்திரா பேசுகிறேன் அப்படின்னாரு. சார் வணக்கம் சார், சொல்லுங்கள் எப்படி இருக்கீங்க சார். உங்களுடைய டிபி பார்த்தா நான் உங்ககிட்ட கேட்க போகிற முதல் கேள்வி, நீங்கள் ஏன் நடிக்க வரலன்னு கேட்டார். சார் எனக்கு யாரும் வாய்ப்பு தரல அப்படின்னாரு. சொன்னேன். அவர் சொன்னார், கரெக்டான நேரத்தில் தான் நம்ம 2 பேரும் ஒன்றா சந்திச்சிருக்கிறோம், ஏன் மூலியமாக தான் உங்களுக்கு அது நடக்க போகிறாரு. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் அவருடைய ஃப்ரெண்ட் நாசர் சாருக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. டிஸ்ட்ரிபியூட்டர் ஹரி உத்ரா, அவருக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா ஒரு நல்ல படத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட ரீச் பண்ணுறது, அதுக்கு ஒரு நல்ல ப்ரொமோட் பண்ணி அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதே வந்து இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் தான். ரொம்ப நன்றி. அவர் மேலே எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்குது, இந்த படத்தை ஒரு பெரிய வெற்றி படமாக பண்ணி கொடுப்பாருன்னு. தேங்க்யூ ஹரி, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மெயினாக முக்கியமாக நம்ம கோ டைரக்டர் பால் கிறிஸ்டி, 2 நம்பர், அவர் மூலியமாக தான் எனக்கு கார்த்திகேயன் சார் இன்ட்ரடியூஸ் பண்ணார். ரொம்ப நன்றி. ஷூட்டிங் ஸ்பாட்டில் எனக்கு இருக்க வேண்டிய ஒரு 100% ஸ்ட்ரெஸ்ஸையுமே அவர் எடுத்துப்பார். ஸோ என்னால் ஈஸியாக வேலை பார்க்க முடிஞ்சது. தேங்க்யூ அசோசியேட் டைரக்டர் தேவா அண்ட் ஆல் டு என்னுடைய ஏடிஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் லைட் ஆஃபீஸர்ஸ் அண்ட் ப்ரொடக்ஷன் டீம்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. குற்றம் புது படத்தை பற்றி சொல்லணுன்னா, இது பார்க்கும்போது ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க எல்லாரும், ஒரு பயங்கரமான வைலண்ட்டான படம் போல் இருக்குது. ஒரு சீரியல் கில்லர் ஃபுல்லாக கோலன்னு அப்படி போகணும். அது இருந்தாலும் இது ஒரு த்ரில்லராக இருந்தாலும் இதில் நிறைய எமோஷன்ஸ் இருக்குது. அதான் சொன்ன மாதிரி ஒரு ஃபாதர் டாட்டர், ஒரு மதரோட டாட்டர், இதெல்லாம். இதை தாண்டி ஒரு சீரியல் கில்லரோட பேரண்ட்ஸோட உணர்வு எப்படி இருக்கும், அவங்க பையன் வந்து சீரியல் கில்லர்னு தெரிஞ்சால் நிறைய படத்தில் அதை காட்டியிருக்க மாட்டாங்க, அவங்களுடைய ஃபேமிலியோட எமோஷன்ஸ் காட்டியிருக்க மாட்டாங்க. அண்ட் அதான் நீங்கள் ஒரு 4 டிஃப்ரெண்ட் பர்சனாலிட்டியில் பார்க்கலாம் ஹீரோவை. இது ஒரு முதல் படம் மாதிரியே அவருக்கு இல்லாத காரணம் முழுக்க அவருடைய ஹார்ட் ஒர்க் தான், தருணுடைய ஹார்ட் ஒர்க் தான். நான் என்ன சொல்லி கொடுத்தாலும், நான் நடித்து காட்டினாலும், என்ன பண்ணாலும் அதுக்காக அவர் பண்ண ஒரு முயற்சி தான். பயங்கரமான ஹார்ட் ஒர்க்கர். அதில் ஒரு 4 டிஃப்ரெண்ட் பர்சனாலிட்டியில் நீங்கள் அவர் பார்ப்பீங்க. இன்னசென்ஸ் இருக்கும், அக்ரெசிவான ஒரு இது இருக்கும், ஹியூமர் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே அந்த ஹியூமருக்கு சிரிப்பீங்க. இது வந்து ஒரு ஃபீல் குட் மூவி கண்டிப்பாக கிடையாது. ஆனால் படம் பார்த்து நீங்கள் வெளியே வரும்போது கண்டிப்பாக குட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. அந்த மாதிரியான ஒரு படம். ப்ரொடக்ஷன் மேனேஜர், ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் ஆனந்தனனுக்கு ரொம்ப நன்றி. இந்த படத்துக்கு அவர் பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருந்தார், அவருக்கு ரொம்ப நன்றி. அவர் ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவருக்கு வேலையே இல்லைனா கூட அவரை மைக்கில் ஆனந்தனா எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்பேன். என்ன சார் சொல்லுங்கள் என்ன வேலை அப்படின்னு கேட்பார். ஒன்றும் இல்லை, அப்போ நீங்கள் பக்கத்தில் இருந்தால் கொஞ்சம் மஜாவாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். தேங்க்யூ ஆனந்தனா, ரொம்ப நன்றி. என்னுடைய நண்பர் அஞ்சலை முருகன், அவருக்கு இந்த இடத்துல
நன்றி சொல்கிறதுக்கு நான் கடமைப்பட்டுக்கிறேன். ஏன்னா நான் கெரியர் ஆரம்பித்த பிகினிங்கில் எனக்கு அவருடைய ஆஃபீஸ் கொடுத்து என்னுடைய ஸ்கிரிப்ட் ஒர்க்ஸ் எல்லாம் அங்கே தான் நான் பண்ணியிருக்கிறேன். எனக்கு முதலாக என்னுடைய விசிட்டிங் கார்டு டிசைன் பண்ணி கொடுத்ததே அவர் தான். நடுவில் கொஞ்சம் காண்டாக்ட் இதாகிடுச்சு. அப்போ திருப்பி இந்த படத்து மூலிமா அவரை நான் மீட் பண்ணேன். அண்ட் என்னுடைய அப்பா அம்மாவுக்கு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா எனக்கு 41 வயசு ஆகுது. இது வரைக்கும் நான் எந்த வேலையுமே செஞ்சதில்லை, சம்பாரிச்சதே கிடையாது. அவங்களுடைய சப்போர்ட்காக ரொம்ப நன்றி. என்னுடைய 2 அண்ணன் 2 அண்ணிக்கும் ரொம்ப நன்றி. அதுவும் முக்கியமாக பெரியண்ணன் எனக்கு ரொம்ப நன்றி. எனக்கு இன்னொரு தகப்பன் போல என்ன பார்த்துக்கிட்டாரு. தம்பியோட படத்தை தான் தியேட்டரில் பார்ப்பேன்னு 15 வருஷமாக எங்கள் அண்ணன் தியேட்டர் வாசப்படி மிதிக்கல. அதுக்கான நம்பிக்கைக்காக நன்றி. இன்னும் 10 நாளில் அவர் என்னுடைய படத்தை பார்க்க போகிறாரு. தேங்க்யூ ஸோ மச். கடைசியாக என்னுடைய மனைவிக்கு ரொம்ப நன்றி. இந்த 8 வருஷமாக என்னை பார்த்துக்கிட்டுக்க ரொம்ப நன்றி. ஏன்னா என் சைடில் இருந்து எந்த விதமான வருமானமோ உதவியோ இல்லாத சமயத்துலையும் படம் பண்ண முடியலன்னு ரொம்ப வருஷமாக நிறைய டிப்ரெஷனில் இருந்தேன். அந்த டிப்ரெஷன் கோவமாக மாறும். அந்த கோவத்தை நான் சகிச்சுக்கிட்டு என்னை இவ்வளோ இங்கே நிற்கிறதுக்கு முக்கியமான ரீசன் என்னுடைய மனைவி தான். அண்ட் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கோம், உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு அது நம்புகிறோம். படம் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மெயினாக ஊடக நண்பர்கள் அண்ட் பத்திரிகை நண்பர்கள். ஏன்னா ஒரு நல்ல படத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கக்கூடிய பெரிய பங்கு உங்களுக்கு இருக்குது. தேங்க்யூ வெரி மச். இறைவனுக்கு நன்றி. தேங்க்யூ.